இந்த விலாக் ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு என்னன்னு கேட்டால், அதில் சவுண்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக கேட்க வாய்ப்புகள் உண்டு. பிகாஸ் நான் வந்து ப்ராப்பராக மைக்லாம் வந்து பண்ணி அப்படி வீடியோ எடுக்கல. இது நான் ரொம்ப ஒரு ஃப்ளோவில் அப்படி எடுத்துகிட்டு ஓகே இது வந்து நாங்கள் விலாகாக போடணும் அப்படின்ற ஒரு இது தான். ஸோ வந்து சவுண்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக கேட்டுச்சுன்னா ப்ளீஸ் கொஞ்சம் சவுண்டை கூட்டி வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஹெட்செட்டோ ஹேண்ட்ஸ் ஃப்ரீயோ ஏர்பட்ஸோ போட்டு இதை கேளுங்கள், பாருங்கள். சவுண்ட் குறை வந்தால் திட்ட வேண்டாம் என்ன, இதுதான் அதுக்கு பின்னுக்கு இருக்க காரணம். ஓகே, வித்வுட் எனி டிலே லெட்ஸ் டைவ் இன்டு vlog. ஹாய் ஆல், வெல்கம் டு சாய்கள் vlogs. எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு குட்டி vlog-ஆக தான் இருக்கும். இது ஒரு ஒர்க் ட்ரிப் ஆக்சுவலி. இது எங்கே போகிறோம் என்ன டீட்டெயில்ஸ்னு அப்படியே சொல்லிட்டே போகிறேன். அண்ட் நாங்கள் வந்து பெட்டாலேருந்து தான் கிளம்புனோம். அன்றைக்கி வந்து அந்த பொசன் அந்த ஹாலிடே இல்லையா, அதனால் பஸ்ஸஸ் வந்து இல்லவே இல்லை. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கடைசியாக ஒரு பஸ்ஸில் ஏறினது. அதுவுமே நாங்கள் கேண்டி போய் த்ரூ பஸ் டிரெக்ட் பஸ் இல்லாததால் நாங்கள் கேண்டி போயிட்டு அப்படி போக வேண்டியதாகிடுச்சு. வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்னு தான் போனது. போகிற வழி எல்லாமே அவ்வளோ தன்சல். இப்படி ஆக்சுவலி நான் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸுக்கு ஒருக்கா இந்த மாதிரி தன்சல் பார்த்துட்டே அது ஒரு மாதிரி ரொம்ப கவலையாயிடுச்சு. ஐயோ இறங்கி போக முடியாதா, யாராவது இந்த பஸ்ஸில் கொடுக்க மாட்டேன்னா. நான் லிட்ரலி நான் பார்க்குறேன் அங்கே என்ன கொடுக்குறாங்க. இந்த மரவள்ளி கிழங்கு, பான், சீனி சம்பல், அப்புறம் கோபி, ஐஸ்கிரீம், இப்படி நிறையவா ஒரு மாதிரி எனக்கே வந்து ட்ரூல் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னடா இது நம்ம பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம், இங்கே என்னன்னா அசால்ட்டாக ஒரே வைபிங்கில் இவங்க வந்து தன்சல் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்களேன்ட்டுன்னு ஒரு மாதிரி கேண்டி வந்து ரீச் ஆகவே ஈவினிங் ஆயிடுச்சு. வந்ததுமே எனக்கு வந்து முடியல பா அப்படின்னு ஒரு டீயை வாங்கி குடிச்சா பிறகுதான் சவாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சுக்கு பிறகு அடுத்த டிராவலை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி எனக்கு அது ஆயிடுச்சு. டீ கொஞ்சம் தெரியும் இல்லையா, சுமாராக தான் இருந்துச்சு. பட் அந்த கண்டியில் அந்த கிளைமேட் மலைக்கும் அதுக்கும் ஒரு ஷார்ட் ஆஃப் எனர்ஜி மாதிரி தான் தெரியும்ல. ஸோ அதுக்கு பிறகு அகெயின் அங்கேருந்து நெக்ஸ்ட் பஸ் எடுத்தது. அங்கேயுமே செம்ம க்ரௌட். எனக்கு அந்த ஹாலிடேன்றதால பஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்படி போகிற வழியில் ஒரு பெஸ்டஸ்ட்டு ஒரு சன்செட் வேறு அப்படியே பார்த்துட்டு போய் எங்கே ரீச் ஆனோன்னா திஸ் டைம் டு நுவரெலியா. ஸோ போனதுமே எங்களோட ப்ராப்பர்ட்டி அவங்கள ஸ்டே பண்ணியிருக்கு இதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சச் அ நைஸ் ரூம். இது வந்து ஆக்சுவலி ஒரு பங்களோ மாதிரி தான். ஸோ இவங்க அதை வந்து ரெண்டல் செய்கிறாங்க. ஸோ எங்களுக்கு அங்கே புக் பண்ணியிருந்தாங்க. சச் அ நைஸ் ரூம். ரூமோடையே நாங்கள் ஃபஸ்ட்டாக போனோன்னு பார்க்குறதே வந்து இந்த வாஷ்ரூம் எல்லாம் இப்படி இருக்குன்றது தான். ஸோ வாஷ்ரூமும் வந்து ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப நீட்டாக அழகாக இருந்ததுல ரொம்ப பெரிய மன திருப்தி. ஸோ வாடா அப்படின்ற மாதிரி. ஸோ ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்துட்டு முதலாவது பார்த்தா ஹாட் வாட்டர் வருது. செம்ம குளிர். நான் வேறு இந்த ஏசி பஸ்ஸில் போயிட்டு இறங்கினதாக இருக்கட்டும், அதோட கிளம்புற நாங்கள் போகிற அன்னைக்கு கொஞ்சம் மழையாக தான் இருந்துச்சா, செம்ம குளிர் ஒரு ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். ஜஸ்ட் லுக் அட் தி வியூ கைஸ். ஓ மை காட், கடவுளே அப்படி இருந்துச்சு இந்த வியூ. இந்த வியூக்காகவே வந்து நான் வந்து நைட் எங்களுக்கு அதை போகும்போது பெருசாக தெரில. மார்னிங் கொஞ்சம் வெளியாகவே நான் எழும்பி ஒரு டீ ஊற்றி குடித்தாங்க. அந்த டீ வந்து அந்த கிளைமேட்டுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு டீயை குடிச்சிட்டு இந்த வியூ ஃபுல்லாக பார்த்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி சுற்றியெல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சமாக அந்த கார்டன் ஒரு டூர், ஒரு குயிக் டூர் காட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஃபுல்லா இந்த ஃப்ளவர்ஸும் இந்த மிஸ்ட்டும் தாங்க. வந்து ஒரு ஒர்க் ட்ரிப்புக்கு வந்து இவ்வளோ அழகான சீனரிஸ், இவ்வளோ அழகான ஒரு சிட்டி இப்படிலாம் இருக்கும்போது வந்து ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. டீ குடிக்கும்போது வந்து அந்த டீயோட டேஸ்ட் வந்து நம்ம அதை சேர்ந்து குடிக்கிற மனுஷங்களோட இருக்குது அப்படின்றது எவ்வளோ உண்மையோ அதே மாதிரி அது இந்த மாதிரி ஒரு இடத்துல எல்லாம் குடிக்கும்போது வந்து ஆஹா இன்பமையான்ற மாதிரி இருக்கும். கிளைமேட் வந்து சும்மா அப்படி இருக்குது. சும்மா அப்படியே மலை தூறல். உண்மையாக இதாங்க அந்த மலைச்சாரல். மலைச்சாரல் அப்படியே தூவிட்டு ஒரு மாதிரி நுரலியா ஃபார் அ ரீசன் கைஸ். ஒரு சில விஷயங்கள் நம்மளை ரொம்ப ஈஸியாக ஹீல் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு அப்போது இந்த கிளைமேட்டாக இருக்கட்டும், இந்த பூவாக இருக்கட்டும், அது ஒரு மாதிரி ரொம்ப காமாக, ரொம்ப ஒரு மாதிரி எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க, ஓகே காம் டவுன், ரொம்ப ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக அப்படி போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ரொம்ப நீடடாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வேலை பார்க்க போயிடலாம். டூர்லாம் முடிஞ்சு வேலை பார்க்க போகிறோம். ஓகே ஓகே வந்துருக்க வாய்ப்பு இருக்குது. நான் வந்து என்ன ஒர்க்குக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு வந்து என்ன ஒர்க்னா வந்து என்னோடய சிஸ்டர் வந்து ஷீஸ் அ ப்ரொஃபஷனல் மெஹந்தி ஆர்டிஸ்ட் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ வந்து இன்றைக்கி வந்து இங்கே ஒரு மெஹந்தி புக்கிங் எங்கன்னா நுவரெலியாவில். ஸோ ஐ எம் த ஒன் ஹூ டூயிங் ஓ ஹெல்ப் இன் ஷூட் எவ்ரி திங் அண்ட் ப்ரமோஷன்.
மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் சோஷியல் மீடியா மேனேஜராக வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்ததுக்கு ரீசன் வந்து ஒரு ப்ரைடல் மெஹந்தி ஆர்டர். ஸோ அது நுவரெலியாவில், அதுவும் இந்த அவுட் ஸ்டேஷனில் இன்னும் நுவரெலியாவில் வந்து ஒரு ஆர்டர்ஸ்லாம் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து ஒரே குஷி ஆகிடுவோம். பிகாஸ் அது அப்படி இருக்குங்க, எங்களுக்கு கிளைமேட்டும் சரி, இருக்க மனுஷங்களும் சரி, ரொம்ப வெரி கைண்ட் அந்த மாதிரி. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆக போகுது. 8:30 ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். நான் தான் கொஞ்சம் ஆர்வக்கோளரில் கொஞ்சம் ஏர்லியாலாம் எழும்பி வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஷூட் பண்ணணும், கொஞ்சம் அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ப்ரைட்ஸ் டு பி நுவரெலியா யாராவது இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மெஹந்தி வேணும், இல்லாட்டி நீங்கள் ப்ரொஃபஷனலாக மெஹந்தி போட்டுக்கணும், ப்ரைடல் மெஹந்தினா டூ கான்டாக்ட் இந்த ஸ்க்ரீனில் இருக்குது. எங்கள் இன்ஸ்டா ஐடி, கான்டாக்ட் நம்பர் எல்லாம் நீங்கள் வந்து யூ கேன் கான்டாக்ட். வி டூ ட்ராவல் ஃபார் யூ கேர்ள்ஸ், வி டூ ட்ராவல். ஸோ எஸ், அடுத்து வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எஸ், அப்படியே வந்து மெஹந்தி வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு ப்ரைடல், ஃபுல் ப்ரைடல் ஹெனா. ஸோ இட் வில் டேக் சம் டைம், அப்படியும் ஒரு 6 to 7 hours எடுக்கும். டியூ டு இந்த கிளைமேட்ன்றதால டக்குன்னு அது குயிக்காக ட்ரை ஆக ஸ்டார்ட் ஆகிட்டு, அண்ட் அப்படி கொஞ்சம் சின்ன சின்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு, பட் அது பண்ணியாச்சு. அப்படியே வந்து ஒரு பகல் இருக்கும், ஒரு 2:33 ஆகும்போது சரி சும்மா அப்படி கொஞ்சம் கீழே போயிட்டு வரலான்னு சொல்லி அங்கே ஒரு கேர்ள் இருந்தாங்க, அவங்களையும் கூட்டிகிட்டு சும்மா போனேன். ஒரு மாதிரி வெயிலாக இருக்குல்ல இதை பார்க்கும்போது, ஆனால் செம்ம குளிருங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது, அந்த வெயில் படம் ஒரு மாதிரி இதமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதோட அந்த குளிரும் அதுவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சும்மா ஒன்றும் இல்லை, போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அப்படி இப்படி வாங்கிட்டு வந்தது. எனக்கு கொஞ்சம் வெளியில் சும்மா போகணுன்றதுக்காக போனது. அது வந்து அந்த வெயில் படுது, ஐ மீன் நல்லா எங்களுக்கு தெரியுது, ஆனாலும் செம்ம குளிர். அந்த வெயில் வந்து ரொம்ப உடம்பு தேவைன்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இவங்க வந்து இந்த இது வந்து கார்டன் ரோசஸ். இவங்க வந்து ப்ரொஃபஷனலாக அந்த கமர்ஷியல் பர்பஸுக்கு கூட ஃப்ளவர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி அதை வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி அவர் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வாங்க காட்டுறேன்னு சொல்லி, இது வந்து கார்னேஷன் ஃப்ளவர்ஸ் வந்து அவங்க க்ரோ பண்ணுறாங்க. இது வந்து க்ரீன் கலர் கார்னேஷன். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் க்ரீன் கலர் கார்னேஷன் பார்க்குறேன். பிங்க் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். இது வந்து உள்ளுக்குலாம் போயிட்டு வீடியோ எடுக்க முடியாது, ஒரு நர்சரி டைப்பில் இருக்குது. இது வந்து பேபி பர்த் ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இப்போ ஹேர் ட்ரெஸ்ஸஸ் தலைக்கு வைப்பாங்க, அப்புறம் அந்த ஃப்ளவர் பொக்கேஸ்லலாம் இருக்கும் இல்லையா, அது வந்து இவங்க பெரிய லெவலில் ஃபார்மிங் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அங்காலையுமே ஒரு ஒரு ஃபார்ம் அந்த இது பண்ணுறதுக்கான இனிஷியல் ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த அங்கால தொங்கல் ஒரு ட்ரீ தெரியுதுல்ல, அது வந்து என்னன்னு நான் கொஞ்சம் அடுத்த இதில் சொல்கிறேன், அது என்ன ட்ரீ அப்படின்ட்டுன்னு. ஸோ இவர் இதெல்லாம் காட்டி விளங்கப்படுத்திட்டு இருந்தார், இது எப்படி வளர்க்குறாங்க அண்ட் என்ன மாதிரி அப்படின்றது. ஸோ இது மாதிரி அழகாக இருந்துச்சு, ஃபுல்லாக ஒயிட் கலரில். அது வீடியோ தவிர நேர்ல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ கார்னேஷன் ஃப்ளவர்ஸ் வந்து அன்னைக்கு நாங்க போன நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து பூத்திருக்கல, பட் அது அவங்க செல் பண்றாங்க கமர்ஷியல் பர்பஸஸ் கூட. ஸோ ஒரு மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இல்லையா. ஒரு சில நம்ம பிஸ்னஸ்னா ரொம்ப பெரிய விஷயங்களை மட்டும்தான் யோசிப்போம். ஏன்னா இப்போ இந்த ஃப்ளவர்ஸ்லாம் நாங்கள் பொக்கேஸில் பார்ப்போம்ல, இதெல்லாம் அங்கே சும்மா வளர்ந்துருக்குது. அவர் சொன்னார் இதெல்லாம் ஜஸ்ட் 20 rupees தான் நம்ம கொடுக்குறோம் அப்படி. இந்த ஃப்ளவர்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல, யூனோ தட் அந்த பொக்கேஸ் அந்த கிறிஸ்டியன்ஸ் வெட்டிங்ஸ்லலாம் பிரைட்ஸ் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஃபுல்லாக வந்து பூ வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அது வந்து கொடுக்குறதுக்கு ஆர்டர்ஸுக்கு. அப்படி அந்த பேபி பிரெத் ஃப்ளவர்ஸ், கார்னேஷன் நாங்கள் காட்டினேன்ல ஃபஸ்ட்டு அந்த இதில், அதெல்லாம் வந்து எங்கள் ப்ரொஃபஷனலாக அது வந்து ஃபுல்லாக அதை வளர்த்து அப்படி கொடுக்குறாங்க. அது செம்ம அழகாக இருக்குது அந்த கார்னேஷன்லாம் பார்க்க. ஏன்னா அது ஃபுல்லாக நெட் அடிச்சிருக்காங்க, எனக்கு உள்ளுக்கு போய் எடுக்க முடியாது. ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது. பேபி பிரெத்லாம் அப்படி ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது, செம்ம அழகாக இருக்குது. ஸோ அந்த கார்டன் ஃப்ளவர்ஸ் கூட அவங்க இருந்து யூஸுக்கு எடுத்துப்பாங்க. பட் இது ரொம்ப ஒரு அழகுக்கு வளர்க்குறது தான். ஆனால் அதையுமே ரொம்ப மெயின்டைன்டாக அப்படி. இது பர்பிள் கலர் ரோஸுங்க. நான் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். பர்பிள் கலர் நிறைய கலர்ஸ் பார்த்துருக்கேன். இது பர்பிள் ஒரு மாதிரி லெவண்டர் கலரில் ஒரு ரோஸ். அப்புறம் அந்த கேக்டஸ் நிறைய பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப மெயின்டைனாக வச்சுருந்தாங்க. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப ஒரு மாதிரி நீட்டாக இருந்துச்சு. பிளாக் மேஜிக்னா அந்த வெரைட்டியோட நேமா? அது பிளாக் இதுதான் வாட்டியோ. ஓ ரைட். ஸோ இந்த ரோஸ் வந்து இவங்க சொல்கிறாங்க பிளாக் மேஜிக் அப்படி சொல்கிறாங்க. அது வந்து இட்ஸ் லைக் கலருக்கு இல்லை, பட் இந்த வெரைட்டி ஆஃப் ரோஸ் நேம் வந்து பிளாக் மேஜிக். இப்படி அழகாக இருக்குங்க, வெல்வெட்டியாக இருக்குது. நம்ம வெல்வெட்டு சொல்லுவோம்ல, அந்த டெக்ஸ்சர் வெல்வெட் டெக்ஸ்சர் எக்ஸாக்ட்லி மேன். பிளாக் மேஜிக்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நியாயம் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இந்த பிளாக் மேஜிக்னு சொல்கிறது அந்த ரோஸ் டே. இது செம்மையாக இருக்குல்ல. எங்களோட 50s 60sலாம் நாங்கள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படின்னு நல்ல ஒரு ஐடியா சொல்கிறேன். இல்லையா இந்த மாதிரி ஹில் கண்ட்ரி பக்கம் இவ்வளோ பெரிய பங்களா இல்லாட்டி ஒரு குட்டியாக ஒரு பங்களோவோ இல்லாட்டி வீடோ கட்டிட்டு வந்து இப்படி இந்த மாதிரி எல்லாம் பூவெல்லாம் வளர்த்துட்டு நிம்மதியாக இருந்துட்டு போயிடுவோங்க. ரிட்டையர்மெண்ட் பிளானாக அதை வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஓகே, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், அது வேறு கதை. கொஞ்சம் ஷூட்லாம் எடுத்து கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். இதுதான் ரிட்டையர்மெண்ட் பிளான் வந்து இந்த மாதிரி ஒரு ஏரியாவில், அதுவும் இந்த மாதிரி நல்ல கிளைமேட்டில் ஒரு சின்ன ஒரு கார்டனிங் மாதிரி வந்து செட் பண்ணிட்டு
வந்து அக்கடா அப்படின்னு இருந்தால் த பெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானாக இருக்கும்னு இப்போ தோணுது எனக்கு. இது வந்து எப்படி சொல்கிறது, இங்கே இருக்காங்க இவர் வந்து ரொம்ப இந்த பங்களோ ஓனர் அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் வந்து தான் இது அவ்வளோமே வந்து வளர்க்குறாரு. அண்ட் கார்டனிங் ஃப்ளவர் வேறையாகவும் அண்ட் லைக் கமர்ஷியல் பர்பஸ்க்கு வேறையாக வந்து இந்த கார்டனிங் வளர்க்குற ஃப்ளவர்ஸ் மேலேயே அவர் அவ்வளோ ஒரு மாதிரி பேஷனேட்டாக அதை பண்ணுறோம். அப்படி உடனே ரொம்ப ரசித்து இப்போ நாங்கள் வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், அதுவும் நாங்கள் ஒரு ஒர்க்குக்கு வந்திருக்கோம். பட் ஸ்டில் அவர் வந்து எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே பாருங்கள் இந்த பூக்கு இதான் பேர், அந்த பூக்கு அதான் பேருன்னு சொல்லி ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அவங்க ரொம்ப விரும்பி செய்கிறாங்க. அண்ட் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போதுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அது வந்து அந்த சொல்லுவாங்களா பூத்து குலுங்கி நிற்கிது ப்ளூமிங்னு, அந்த வார்த்தைக்கெலாம் அப்படியே ஆப்டாக அர்த்தம் கொடுக்குற மாதிரி எல்லாம் நிற்குது. அப்படியே வாங்க வாங்க என்னை வந்து பாருங்கள் அப்படி சொல்கிற மாதிரி. ஸோ மெஹந்தி வந்து கை ரெண்டுக்குமே ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு சின்ன ஒரு குட்டி ஷூட் மாதிரி பண்ணாங்க. ஸோ ஷூட் ஒர்க்லாம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப மெனக்கெட்டு அந்த டீம் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தான். பிகாஸ் லைட் போமுன்னுக்கு எடுக்கணும். நாங்கள் என்ன அந்த ஷூட் எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் 4:35 ஆகிடுச்சு. ஸோ லைட்டிங் போமுன்னுக்கு அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த லீவ்ஸ் பார்த்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது வந்து நம்ம இப்போ ஆர்டிஃபிஷியலாக வாங்கி வீட்டில் டெக்கோருக்கெல்லாம் வைப்போம். இது வந்து இங்கே நேச்சுரலாக இருக்குது. ஓகே, இது வந்து யூக்கலிப்டஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, ஓகே இது நேச்சுரலாக இருக்குது, இதை ஒரு ரெப்ளிகா பண்ணி தான் இது ஆர்டிஃபிஷியலாக வந்து இங்கே பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு. ஃபேஸ் எல்லாம் பார்க்க நல்லா தெரியும். ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுச்சு ஃபேஸ்லாம். அவங்க வந்து பெரிய மாய்ஸ்சரைசர் எல்லாம் ஒன்றும் எடுத்துகிட்டு வரல, அது ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி எனக்கே விளங்குது. பட் இட்ஸ் ஓகே, அதுவாக முக்கியம், இதுதானே ஏன் முக்கியம். அண்ட் இஸ் ஆல்சோ ஒரு டீ, இந்த ஒரு நல்ல டீ, அப்புறம் வந்து இப்படி ஒரு வியூ, வேறு என்னங்க வேணும் வாழ்க்கையில்? நாங்கள் பேக் டு கொலம்போ போகும் முன்னுக்கு ஒன் லாஸ்ட் டீ வித் திஸ் இன்சேன் வியூ. ஸோ இந்த ஒரு அழகான வியூவில் ஒரு நல்ல டீயோட இந்த vlog வந்து இங்கே முடிச்சுக்கலாம். இதை நான் வந்து ப்ராப்பராக vlog பண்ணும் அப்படிலாம் வந்து நான் ஃபஸ்ட்டாக பிளான் பண்ணல. பட் சும்மா ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்து வைப்போம் மேபி அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான். பட் இங்கே வந்ததும் இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும், இந்த ஒரு வியூ காட்டணும். ஸோ யாராவது நுரலியாக வர்றீங்களா, பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா வாங்க, டூக்கம் போஸ்ட் பண்ணலாம் பண்ணாதீங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக அவ்வளோ நல்லா இருக்குது இந்த கிளைமேட்டு அது இது எல்லாமே. ஸோ டிசம்பருக்கு தான் வரணும், ஏப்ரலுக்கு தான் வரணும் இல்லை, இந்த ஏரியா எப்போ வந்தாலும் ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஸோ வரதாக இருந்தால் பிளான் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அன்டில் அகெயின் நீங்கள் வரும் வரை இதை பார்க்க மாதிரி கவலையாக இருக்குங்க. ஓ மை காட், இந்த வியூ வந்து இட்ஸ் ஓகே வில் கம் அகெயின். ஸோ எஸ், இவ்வளோ நேரம் இந்த vlog பார்த்ததுக்கு அண்ட் இதை பார்க்கணுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு, இந்த ஒரு குட்டி ஜேர்னியில் நீங்களும் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் டாடா, பை பை, டேக் கேர். அண்ட் எஸ், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். டாடா, பை பை.